Hi friends, welcome to an tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற மாதிரி எப்படி FreeFire வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். உங்களோட Kinemaster அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் அண்ட் ஐகான் கொடுத்து 916ன்றத கொடுத்துக்கறேன். அப்புறம் மீடியாக்கு போய்ட்டு பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு லாக் அவுட் 29 செகண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு லோன் மாலா வச்சுக்கலாம். ஒரு 29 வச்சுக்கலாம். டிக் கொடுத்துக்கிறோம். அப்புறம் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறாங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஒரு லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த இமேஜ் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு இப்படி கீழே தட்டிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அப்புறமா டிக் கொடுத்துட்டு மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு இந்த பாரோட இமேஜ் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி கையால் ஃபுல்லாக வச்சாலும் ஓகே. உங்களுக்கு அப்படி வைக்க தெரியல ஸ்க்ரீன் மூலமாக ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதை மாதிரி FreeFireக்கு எடிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்டரோட லிங்க்கும் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.